செந்தில் வணக்கம். பிரதர் ஆவடியப்பன், அன்னபான் டைரக்டர் செந்தில். எல்லாருக்கும் பயங்கர மெடிக்கல் டேர்ம்ஸ் பேசி இப்போ ஸ்ட்ரோக்குனா என்ன, ஸ்ட்ரோக் இஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு குழப்பம் வரும்ல. சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதைக்கு அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்பேன். இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன். ஸோ இந்த கதையில் கடைசியாக நீங்கள் வந்து இதில் டேக் ஹோம் மெசேஜ் என்னன்றது நீங்கள் சொல்லணும். சரி, ஒரு 54 வயசு ஒரு யங்ஸ்டர்னே வச்சுக்கோங்க. 54 வயசு யங்ஸ்டர், அவங்க பேர் எக்ஸ். சரி, இந்த பேர் வந்து சோனாபானான்னு வச்சுப்போம். அந்த சோனாபானா வந்து ஆஃபீஸில் பயங்கர ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு. லாஸ்ட்டாக கமிட் பண்ண ஜாபை முடிக்கணும். ஸோ முடிக்கிறதுக்கு அந்த நபர் வந்து போயிட்டு இருக்காரு. பயங்கர டென்ஷனு. போகிற இடத்துல ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறா, என்ன பண்ணலாம், ஒரு தம்மை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்தது அங்கே ஒர்க் பண்ணும்போது சரி ஒர்க்கில் கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு டென்ஷனாக இருந்தா, என்னடா பண்ணுறது, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சரக்கடி சரியாக போயிடும், ஜாலியாக ஒரு 2 நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இது ஈவினிங் பார் கழிச்சு போகிறாரு. நல்லா சரக்கடிக்கிறாரு. அங்கே ஒரு நியூஸ் சேனலில் கேட்குறாரு. என்னன்னா, நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்காவாக வந்துச்சு அப்படின்னா, கை காலெல்லாம் இழுத்துருச்சு அப்படின்னா 4 மணி நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலில் அந்த பாரில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. சரி, இதை கேட்டாச்சு, இதெல்லாம் நமக்கு வருமா, சும்மா போனால் நமக்குலாம் இந்த விஷயம்லாம் வராது, இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் நம்ம ஜாலியாக சரக்கடிச்சிக்கலாம், இது ஸ்மோக் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, நம்மளாம் கவலையே படுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன தொண்டையெல்லாம் கழுவுது, ஒய்ஃப் என்னங்க ரொம்ப தள்ளாடி வரீங்க, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கேட்கக்கூடாது, வீடுனா 4 இடத்துக்கு போயிட்டு வருவோம், சரக்கடிப்போம், அதெல்லாம் கேட்கவே கூடாது, என்ன வேணாலும் பண்ணுவோம், எப்பயுமே வீடு இருக்காதீங்க, எங்கேயாவது ஒரு விஷயம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்னைக்கு போயிட்டு சரி அதெல்லாம் இருக்கணும், நல்ல ஒரு ஆம்லேட்டும் சிக்கன் 65 வறுத்து எடுத்துக்கிறோம், இது அப்போதான் மிச்சம் சரக்கை நான் முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாப்புல. படுத்துட்டு கொஞ்ச நேரம் அதே மாதிரி மிச்சம் சரக்கை முடிக்கிறாப்புல, சிக்கன் 65 சாப்பிட்றாப்புல, திரும்பியும் சரக்கு போட்டு நல்லா தூங்கிறாப்புல. மதியம் பகல் ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தாங்க, தலை ஒரு மாதிரி கேரா இருக்கு. சரி, அடிச்ச சரக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவோம். இன்னொரு நேரம் கழிச்சு பேச்சு வரமாட்டேங்குது. என்னாலும் சொன்னா சுத்தமா தொண்டை கழுவுது, வார்த்தை வரமாட்டேங்குது, ஏதோ டிவியில சொன்ன மாதிரி நடந்துருச்சோ. அடுத்தது பார்த்தா இல்லை, ரைட்டு கையும் காலும் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பொண்ணுடைய எழுப்ப பாக்குறாரு, பேச முடியல, எழுப்புறாங்க. ஒன்றும் என்ன இவர் உடச்சிக்கிட்டு இருக்காரு, அடிச்ச சரக்கு இறங்கல போறாரு. இல்லை அதோட பேச முடியல, மைண்ட் வச்சு பேச முடியல, கழிச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணி போக முடியல, எப்பயுமே சரக்கு அடிச்சுட்டு பார்க்குற தொல்லைதான் போல அப்படின்னு. இல்லை கை ஒரு மாதிரி அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, கையெல்லாம் வரல, அப்படியே படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, மசாஜ் பண்ணி சரி பண்ண பாக்குறாங்க, பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஆகுது. அப்புறம் காலையில முடிச்சாலும் வாய் குழந்தைகள் அப்படியே இருக்கு, பேச மாட்டாங்க. என்ன பேச மாட்டீங்க, கை வர மாதிரி எப்பயுமே காலையில முடிச்சு ஒரு 4 வாரத்துக்கு திட்டுவீங்க, இப்போ எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தா முடியல. உடனே அவங்க வந்து சரி ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ் என்ன பண்றாங்க, இது வந்து இங்க போயிட்டு கேரளாவிலயோ இல்லை ஆந்திராவிலோ போயிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஆயில் தடவைலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோனாபானா நேற்று தாண்டா டிவியில பார்த்தேன், 4 மணி நேரத்தில் போனா மருந்து கொடுப்பேன், நாங்கள் இவங்க என்ன என்ன கண்டிப்பா எதாவது பண்ணிடுவாங்க போலன்னா. அதே மாதிரி கேரளாவுக்கு போனாங்க, வந்தாங்க, 4 நாள் சுத்திட்டு சரியாகுன்னு சொல்லி வராங்க. வந்த பிறகு இது டாக்டரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறமா ரீஹாபிலிட்டேஷன் தான், இந்த கை காலை இவங்களுக்கு பெருசாக சரி பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ இந்த சோனாபானா ஸ்டோரி வந்து யார் யாரும் என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க?
யாரெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்ன சொல்லுங்க சார். ஓகே, 4 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியல. ஓகே, வேற யாராவது? கோல்டன் அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. கோல்டன் அவரை மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது பெரும்பாலும் எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ல இருந்து வயசான வரைக்கும் என்னன்னா, எனக்கு எந்த வியாதியும் வந்துடாது, நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பாடியை அப்யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான உதாரணம். நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கெத்தா வந்து ஒரு டைம்ல வந்து நம்ம ஸ்மோக் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அதுவும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏன் அதை சொல்றேன்னா, பெரும்பாலும் ஸ்ட்ரோக் வந்து 60 வயசுல இருந்து 70, 80, 90 வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. நிறைய பேருக்கு இப்போ வந்து சமீப காலமா 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு அதிகமா வந்துடாச்சு. ஸோ அதை ஏன் சொல்றேன்னா, ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் லைஃப்ல ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதை ஹேண்டில் பண்ற விஷயம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸ்மோக் பண்ணா ஸ்ட்ரெஸ் போயிடுது, ஆல்கஹால் குடிச்சா ஸ்ட்ரெஸ் போயிடுது, சாட்டர்டே ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணோம். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கும். அதுல நம்ம ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க ரத்த குழாயை இன்னும் ஃபர்தரா கீழே உருந்துகிட்டே இருக்கு, டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அதுல போட்டு கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க வந்து எந்திரிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போங்க. அதை விட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. இட் இஸ் நாட் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங். இன்னொன்று, அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம வீட்லயும் பண்ற சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஆயில்ல நிறைய ஊத்தி வறுக்கிறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறது உண்டு. சீஃப் கெஸ்ட் நம்ம டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணாலும், நாளைக்கு ஆவடைப்பன் சார் பேசுனதோ, செந்தில் சார் பேசுனதோ, இன்னொரு சீஃப் கெஸ்ட் பேசுனதோ ஒரு பைட்டா போனால் கூட போதும் யூடியூப்ல, அதுக்கு லைக்ஸ் பிடிச்சிக்கும். ஸோ தேங்க்ஸ் டு தெம் சார். நீங்கள் டைரக்டாக இன்வால்வ் நம்ம ஒன்றும் பண்ணியே போவீங்க, பட் யுவர் இன்வால்வ்மெண்ட் இன் இம்ப்ரூவிங் ப்ராபகேட்டிங் தி ஸ்ட்ரோக் ப்ரோக்ராம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து உங்கள் டைம் அண்ட் உங்கள் எஃபர்ட் வந்து தேங்க்ஸ் அ லாட் சார். இட்ஸ் கிரேட் எஃபர்ட். ஸ்ட்ரோக் என்ன சார் நமக்கு இன்னைக்கு நேற்று வந்த வியாதியா? இல்லை, காலங்காலமாக இருக்குது. நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, அவங்க தாத்தா எல்லாருக்குமே ஸ்ட்ரோக் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது காலங்காலமாக இருக்கிற நோயாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த நோயை நம்ம எப்படி அணுகுன்றது தான் முக்கியம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஸ்ட்ரோக் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபிசியோ பண்ணுங்க, ஆயில் மசாஜ் கொடுக்குன்றது தான் ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. பட் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட், பக்கவாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லை. எப்படி ஹார்ட்ல ரத்த அடைப்பு ஏற்பட்டால் நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்றோமோ, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் ரத்த அடைப்பு ஏற்பட்டாலும், மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டாலும் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். எல்லாமே ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ நம்ம வந்து இருக்கிற யங் பாப்புலேஷன், ரொம்ப சின்ன வயசுக்காரங்களுக்கே வந்து நிறைய சுகர், பிபிலாம் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஸ்ட்ரோக்குமே வந்து நிறைய ஏற்படுது சின்ன வயசுல கூட. இந்த ஸ்ட்ரோக்கான மையமே வந்து சுகரும் பிபியும் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது தான். ஸோ மோஸ்ட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு வந்து அது கட்டுப்படுத்திடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் ஏற்பட்டுருச்சு, சரி நம்ம எல்லாம் செய்கிறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், சுகர் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கும், பட் ஸ்டில் ஸ்ட்ரோக் ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்றது தான் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுற கேள்வி. இதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி 99% ஆஃப் ட்ரீட்டபிள் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம தேசத்தில், நம்ம கண்ட்ரியில் 99% ஆஃப் ட்ரீட்டபிள் ஸ்ட்ரோக்ஸ் கோஸ் அன்ட்ரீட்டட். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஃபெசிலிட்டி இல்லாமல்லாம் இல்லை, மக்களுக்கு அவேர்னஸ். நம்ம ஸ்ட்ரோக் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் 99% நம்ம முடிதான் பாருங்க. இவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தப்புறம், இவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தப்புறம், இவ்வளோ சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருக்கிறப்பறம் இன்னுமே 99% ஆஃப் ஸ்ட்ரோக், ட்ரீட்டபிள் ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ண முடியாமல் போயிடுது. பேஷண்ட் வந்து பர்மனன்ட் டெஃபிசிட்ல போயிடுறாங்க. ஒரு பக்கம் கை கால் விழுந்ததாகவே இருக்கு. ஸோ இந்த மீடியாவோட இம்பார்ட்டன்ஸே வந்து இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொன்னவங்க சொன்னதான் கேட்பாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ கோயிங் டு ஆக்டிவ்லி ப்ரொமோட் இன் தேர் ஓன் வே.
எல்லோருக்கும் வணக்கம். எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே மற்றும் டாக்டர் பெருமக்களே, இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் அவரே பண்ணவர்களே, ஞானகிரன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அரவிந்த்குமார் அவர்களே, சாய் பிரசாத் அவர்களே, செந்தில் நாதன் அவர்களே, கல்பனா அவர்களே, வேணுகோபால் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய பேசுறது நான் இந்த சூனா பண்ண அங்கே சொன்னார்ல, அதில் பாதி சூனா பண்ண நான் அதை கேட்டீங்களா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து போச்சு. வந்து தைரியமாக இருந்தேன், இருந்து எங்கேயும் போகலை. மறுநாள் இவர் சொன்ன மாதிரி பேச்சு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணாரு, மாத்திரை கொடுத்தாரு. ஒரு ஒரு பக்கமாக போகிறேன், நான் லெஃப்டில் போனால் ரைட்லேயே போயிட்டு இருக்கேன். என்ன தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம்தான் ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கார்த்திகேயன் அவர்கிட்ட போக உங்களுக்கு சரியாக போகணும். அப்போ வந்தேன். வந்து இன்ன வரைக்கும் அவர் மாத்திரை தான் சாப்பிட்றேன். அருமையான டாக்டர். சொல்லப்போனால் இந்த இப்போ பேசுறது, இப்போ ஒரு சில படங்கள் நடிக்கிறேன். ஒரு 10 படம் நமக்கு கட்டாயிடுச்சு. இது ஒரு பயந்துக்கிட்டு போனேன். இப்போ தான் 2-3 படத்தில் நடிக்கிறேன். இப்போ கொடுத்த மாத்திரையில் ஒரு 2 மாத்திரையை அப்படியே விட்டுட்டேன், வேணாம்னு. அது மறுபடியும் மக்கள் பண்ணுது. இப்போ தாரன் இருக்காரு. அதனால மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து எல்லா டாக்டரும் தான். கார்த்திகேயன் வந்து நான் என்னை பொறுத்தவரை அவர் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இந்த மூளை ஆஞ்சியோ போட்டதில் நம்பர் 1 கார்த்திகேயன் தான் என்னை பொறுத்தவரையில். அதனால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு பேச கொடுத்த பயப்படுத்த எம்ஜிஎம் ஓனருக்கு, அவருடைய தம்பி அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தோல்களை பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே கடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவலை மறுபிலை வாழ்கின்றார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாச்சி ஒரு 10 நிமிஷம் என்னால் லேட் ஆயிடுச்சு. நேற்று ஷூட் முடிச்சு வர ஒரு அதிகாலை ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சரியா தூங்குங்கன்னு சொல்ல வந்த நானே நான் தூங்காமல் வந்து ஒரு போன ஆக்சிடென்ட் கிளாஸ். அதனால இந்த ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டாக்டர்கள் மற்றும் வந்திருக்கூடிய அனைவருக்கும் என்னோட மார்ந்த அப்பாலஜி ஃபஸ்ட்டு வந்து இதில் எனக்கு கார்த்திகேயன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து பேச சொல்லி. எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னா, டாக்டர் அரவிந்த் சொன்னார்ல, பேச வேண்டியவங்க பேச தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே பேச வேண்டியவங்க நீங்கள் தான் டாக்டர். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்ததுனால இப்போ எல்லாரும் பேசுறாங்க. நீங்க இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதோ மனசு எல்லாரும் பேச பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க டொமைனுக்கு சம்மந்தம் இல்லாதான் பேசுறாங்க. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல வந்ததுனால பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். நீங்க தலைவலிக்குதா, நீங்க என்ன பண்றீங்க, பேராசிட்டமால் போடாதீங்க, நான் போறேன், நான் சொல்லி விடுறேன், நம்ம ஆள் அங்க இருக்காரு, அவரு மாத்திரை கொடுப்பா, அதை போடுங்க.
அது என்ன மாத்திரை, எவ்வளவு எம்ஜி, அது எவ்வளவுக்காக எடுக்கப்பட்டுச்சு, அது ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எதுவுமே யாருமே பாக்குறது இல்ல. எனக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆகி நீ போடு அப்படின்னு பேசுறாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஆபத்தா நான் பாக்குறேன். ஏன்னா முன்ன வந்து அது பெருசா தெரியல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால என்னன்னா எல்லாருமே சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, எங்க அப்பாவுக்கு ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆக போடு அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளமா பாக்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறதா, சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறதா சரி. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிரச்சனைனா சம்பந்தப்படாதவங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்துல பேசிட்டே இருக்கிறதா பிரச்சனை. ஸோ அதனால நீங்க இதை பேசுறதா சரின்னு நினைக்கிறேன். பட் என்னோட பங்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த நிகழ்வுல வந்து பேசல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமா வந்து நான் நிறைய மேடைகளை சொல்றது உண்டு, வாழ்க்கையில வந்து ரெண்டு விஷயம் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொன்னாலும் 2 விஷயம் உங்க வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். ஒண்ணு என்னன்னா ஹெல்த், இன்னொன்னு வெல்த். இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உலகத்துல பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமான விஷயம், ஆப்ஷனே கிடையாது. நீ ஹெல்த்தை பத்தி கவனிக்கல அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடல்ல எவ்வளவு அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணுவோம். நாம ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் அந்த உடம்பு கிட்ட, அது நல்லா எவ்வளவு ஆடினாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆடுறா ராஜா ஆடுறா ராஜன். ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது லேசா ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளவு நேரம் நம்ம ஆடுறது ஆட்டம் இல்ல, இனிமேல் வரப்போது அதுதான் ஆட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த்துமே கூட யாருக்குமே தெரிய, எனக்கு விருப்பமே இல்லாட்டி கூட நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நம்ம லைஃப்ல என்னவாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2வது வெல்த் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 24 மணி நேரத்துல பெரும்பாலான நேரம் 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு ஒவ்வொரு நாளைக்கும் உழைக்கிறோம். ஆனா உழைத்து சம்பாதிக்கவும் செய்யறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா எல்லாரும் வைக்கிற கூட என்ன இருக்கும், 10,000 ரூபாய் வாங்கினப்போ என் பாக்கெட்ல 10 பைசா இல்ல, 1 லட்ச ரூபாய் வாங்குறேன் இப்பயும் பாக்கெட்ல 10 பைசா இல்லைன்னு. ஏன்னா நம்ம வெல்த்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. சம்பாதிக்கணும் நினைக்கிறமே தவிர அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ வெல்த்தை பத்தி நீங்க யோசிக்காம இருக்கீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இல்லை, நீங்க மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட உங்க பாக்கெட்ல 10 பைசா இருக்காது. பிகாஸ் ஹெல்த்தும் வெல்த்தும் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாதவங்க உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை பாஸ், தெரிஞ்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, ஹெல்த் வெல்த்தும் என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது போல, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அதை எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம், அது மூலமா நம்ம எப்படி இரட்டி பண்ண போறோம், இன்ஃபிளேஷனுடைய பணம் வீக்கத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு நீங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸோ ஒய்யோ ஒரு கம்பெனியோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. 24 நேரம் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சம்பாதித்த பணமும் எங்க போச்சு தெரியாது. சம்பாதிக்க ஓடும்போது இந்த உடம்புக்கு அவ்வளவு தீங்கு இழைத்திருப்போம். அந்த உடம்பு திருப்பி ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கும். அவனை மாட்ட நான் ஒரு நேரம் செஞ்சல, இப்ப நான் அவனை திருப்பி சேரன்னு செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கு கூட சப்போர்ட் கூட யாருமே இல்லாம போயிருவாங்க. ஸோ நான் இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, தயவு செய்து நீங்களும் சரி உங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்பை காட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அபேண்டன் இன்ஃபர்மேஷனுக்கு தான் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, அதை சாப்பிடுங்க, அங்க போய் செய்யுங்க, எதை போய் செய்யுங்கன்னு சம்பந்தப்படாதவங்க சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்றது சரி, மருத்துவர்கள் அல்லாதவர்களும் சொல்றாங்க. சோ யாராவது ஒரு மருத்துவரை உங்க ஃபேமிலி டாக்டரா வச்சுக்க. முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்ப பெருசா அது இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கேட்கறது, ஆன்லைன்ல சொல்றது கேட்குது, சாட் ஜிபிடி சொல்றது கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டரா ஒரு டாக்டரை வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியும், நீங்க யாரு என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால ஒரு ஃபேமிலி டாக்டரை வச்சு அவங்க மூலமா உங்க ஹெல்த் மானிட்டர் பண்ணுங்க. வெல்த்துக்கு ஒரு வெல்த் எக்ஸ்பர்ட் வச்சு மானிட்டர் பண்ணுங்க. இதுல முக்கியமா சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனக்கு இங்க ஸ்ட்ரோக்னால சர்வைவரா வந்த 2-3 பேர் வந்து பேச பார்ப்போம். முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு, 4வது தெருல இருக்க 5வது வீட்டுல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த 10வது தெருல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இமேஜ் வரும்னா ஒரு வயசான தாத்தா இல்ல ஒரு வயசான அம்மா, அவங்க இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கை மேல போன ஒருத்தங்க அப்படிதான் கணக்கு வரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது இல்லையா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 40 வயசுல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால சொன்னா நம்பிப்பாங்க இல்ல. அதே விட 40 வயசு 30 வயசுல ஸ்ட்ரோக் வருது. நான் இப்ப சமீபத்துல இங்க வரதுக்கு முன்னாடி பேசுறதுக்காக சும்மா தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இன்டர்நெட்ல நம்ம என்ன தேடினாலும் அவனே எடுத்து கொடுத்துருவானே, நீ என்ன தேர்ந்தா இருக்கு வச்சுக்கன்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா 36 வயசுல இருக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குங்க. எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது டாக்டர். அதுல அவன் போடுறான் கீழே, இவர் வந்து ட்ரிங்க் பண்ணது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை, எதுவுமே பண்ணது இல்லை. ஆனா அவன் தொடர்ச்சி அவன் பண்ணியிருக்கான் நைட் ஷிஃப்ட்.
அவன் வேலைக்கு போனது வந்து நைட் ஷிஃப்ட். அவன் வந்து சூரியனே பார்த்தது இல்ல. டாக்டர் பேசும்போது நான் சூரியனே பார்த்தது இல்ல. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், நைட் ஷிஃப்ட் போவேன், அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன், சாயங்காலம் எழுந்திருப்பேன், அப்படியே ஷட்டிலுக்காக எதாவது நடப்பேன், போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். இதுதான் வந்து ஒரு 10-15 வருஷமா வச்சிருந்திருக்கான். 38 வயதுல அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருக்கு. டாக்டர் எல்லாம் கேட்கறாங்க, ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கும் கேட்கறாங்க, ட்ரிங்க் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, எந்த அபியூஸும் பண்ணல உடம்ப. ஆனா அவன் பண்ண ஒரே அபியூஸ் நைட் முழுக்க இருந்திருக்கான். இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் தூங்கி, அவன் கேட்கும்போது நான் நல்லா தூங்கியிருக்கேன், 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், என்ன பிரச்சனை, 8 மணி நேரம் தான் தூங்க சொல்றீங்க, இப்ப நீங்களே கூட 7 மணி நேரம் குறைச்சிட்டீங்க, நான் 8 மணி நேரம் தூங்க நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான், சர்க்காரின்றது சொல்லக்கூடிய சர்க்காரின்றது மாறிடுச்சு. நைட்டு தூங்குனா உனக்கு என்ன செக்ரேட் ஆகுமோ ஹார்மோனு, என்ன இன்ஃபிளமேஷன் உன் உடம்பு குறைக்குமோ அது எல்லாமே போயிடுச்சு. அதனால உனக்கு உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகவே இல்லை. நீ பகல்ல முழுக்க தூங்கினாலும் கூட உன் உடம்பு ஃபுல்லா ரிப்பேர் ஆகல. நீ வண்டி ஓட்டு வரீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் சர்வீஸ் விடுறீங்க, வண்டி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது, திருப்பி வரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நைட்டு முழுக்க முடிச்சுக்கிட்டு காலையில நம்ம வந்து தூங்குறோம், சார் உடம்பு ரெஸ்ட் எடுத்து நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம தூங்குறோம் நினைக்கிறோம், பட் உடம்பு ரெஸ்ட் எடுக்கல. இதுதான் ஆக்சுவலா கார்த்தியன் டாக்டரோட இன்டர்வியூல கூட அவர் சொன்னார். உடம்புக்கு இன்ஃபிளமேஷன் ஸ்டேட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபிளமேஷன் நம்ம தூங்காம இருக்கிறதும் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாரு. இது சொல்றதுக்கு அதாவது தூங்க கண்டிப்பா நைட்டு தூங்குங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் கூட தகுதியே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நான் நைட் தூங்குறாலாம் கிடையாது. என் கண்ணை பார்த்துல எனக்கு தெரியும். ஸோ ஷூட் அதனால அது தகுதியே கிடையாது. பட் நானும் உங்களை போல முயற்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்கு தூங்கிட மாட்டோமா, 12 மணிக்கு தூங்கிட மாட்டோமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா என்னோட வேண்டுகோள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்க பாருங்கிறத என்னோட வேண்டுகோளா இருக்கும். நானும் அதுக்கு முயற்சி பண்றேன், கூடவே சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எனக்கு இதுல இன்னொரு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு இன்னொரு தொடர்பு கூட இருக்குது. என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவேர்னஸ் இல்லாததுதான். ஒரு ஸ்ட்ரோக் வந்தா உடனே கொண்டு போனா நம்ம கியூர் பண்ணிடலாம், அது பெர்மனன்ட் இல்லாம பண்ணிடலாம், பக்கவாதம் வந்து பெர்மனண்டா இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா, என்னோட நான் மீடியாக்கெல்லாம் வருவதுக்கு முன்னால ஐ லாஸ்ட் மை மதர். நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். ஆனா நான் அப்ப என்ன எதனால இழந்தேன் அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு அப்போ வந்து உண்மையிலேயே அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் வெளில சென்னைக்கிழமை கிளம்பிட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி மூச்சு விட சொல்லல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னாங்க. யூஸ்வலா அவங்களுக்கு அலர்ஜி வரும். ஸோ ஏதோ டேப்லெட் அலர்ஜி ஆயிடுச்சு போல நினைச்சு நான் சரிம்மா ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு நான் ஆம்புலன்ஸ் கூட போயிட்டேன். ஆம்புலன்ஸ் வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வரல, அப்போ ஒரு காரை ரெண்ட் பண்ணி அதில் கூட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ அவன் சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்துருந்தா காப்பாற்றிருக்கலாம், அவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு உண்மையிலே அப்போ தெரியல எங்க அம்மா கார்டியக் அரெஸ்ட் தான் வந்துச்சுன்னு. நான் அலர்ஜி வர மாதிரி அலர்ஜி வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா அம்மா கடைசி சொன்னாங்கன்னா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அவங்க நெஞ்ச பிடிக்கவோ இல்ல மூச்சு விட முடியல, எதையுமே சொல்லல. எனக்கு தெரியவே இல்லை அது கார்டியக் அரெஸ்ட். அப்ப நானும் எங்க அம்மா மட்டும் தான் இருந்ததுனால எனக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாரும் சென்ஸ் பண்ண முடியல அது கார்டியக் அரெஸ்ட்னு. அப்ப லேட்டர் பார்ட்ல தான் நான் நிறைய டாக்டர்ஸ் மீடியாக்குள்ள வந்த பிறகு நிறைய டாக்டர்ஸோடைய ஃப்ரெண்ட்லஸ் எல்லாம் கிடைக்கப்போ அவங்க எல்லாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்னன்னு கேட்டப்போ ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 42 வயசு இருக்கும், அவங்களுக்கு சுகர் எத்தனை வருஷமா இருக்கணும், 25 வயசா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் தான் பெயினே தெரியாது, அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல தெரியாது, அதனாலதான் அவங்க அம்மாவால சொல்ல முடியல ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு. நெஞ்சு வலிக்குன்னு படத்துல வர மாதிரி யாரும் நெஞ்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க. எனக்கு அப்பதான் தெரியும் படத்துல வர மாதிரி நெஞ்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க போல, அப்படியே வந்துச்சுன்னா அவனால பேச முடியாதுங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்பதான் டாக்டர் கார்த்திகேயன் கூப்பிட்டப்போ ஐ எம் த ரைட் பர்சன் தோணுச்சு. ஏன்னா இதை சொல்றதுக்கு இது நிறைய பேர் போகணும். மேபி என்னைய மாதிரி யாரும் ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் போகிறது ஸ்ட்ரோக் இருக்கோ அவேர்னஸ் இல்லாம இறந்துடக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கேயோ ரிமோட்ல இருப்போம், காட்டுக்குள்ளேயே எங்கேயோ இருப்போம், அப்ப நடக்கிறதுங்கிறது வேற, அது வேற. பட் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல அவேர்னஸ் இல்லாம ஒரு உயிர் போகக்கூடாது. ஸோ ஐ ஃபீல் ஹார்ட் அட்டாக் பத்தி எனக்கு அப்போ அவேர்னஸ் இல்லாதனால நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன். அது எனக்கு இன்னமும் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டேஜ் பேசுறோம், இவ்வளவு பேசுறோம், ஆனா நமக்கு அன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம போயிருச்சு, அதனால தானே இழந்துட்டோங்கிறது வந்து ரொம்ப நாள் கில்ட்டா இருந்த ஒரு விஷயம். அது வரைக்கும் இனிமேல் ஷேர் பண்ணதே இல்லை. கார்த்திக் டாக்டர் கூட்டப்போ எனக்கு ஐ ஃபீல் இதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நிச்சயமாக கியூர் பண்ண முடியும். பட் அது கரெக்டான விழிப்புணர்வு இருந்து சரியான நேரத்தில் சரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களால கியூர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று டாக்டர் கார்த்திகேயன் வந்து
நான் பெரும்பாலும் நிறைய டாக்டர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நம்மகிட்ட பேசுகிறவங்க பழகினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் டாக்டர்கிட்டே சொல்லுவேன், டாக்டர் நீங்கள் எல்லாரும் 8 மணி நேரம் தூங்குங்க, கரெக்டாக நைட்டு தூங்கிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பெரும்பாலும் ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் டாக்டர் அப்படின்னு. ட்ரூ ஃபேக்ட் தான் அது. பிகாஸ் அவங்களோட வேலை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக அவங்களே 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. நீங்களும் நாளைக்கு முன்னாடி கவனிச்சுன்னா டாக்டர்ல 10 மணி நேரம் தூங்குனாங்க, அப்புறம் 9 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு, இப்போ 6 மணி நேரம் தூங்கினா கூட போது கரெக்டாக தூங்குங்கன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. இப்போ அவங்களுமே கரெக்டாக 6 மணி நேரமா 8 மணி நேரம் தூங்குறாங்க நைட்டு கேட்டால் அவங்களுமே தூங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா டாக்டர் கார்த்திகை பார்க்க எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்னன்னா அவர் எப்பவும் பயங்கர ஃபிட்டா இருப்பாப்ல. எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாரோ, என்ன ப்ரீச் பண்றாரோ அதை பிராக்டிஸும் பண்றாரு. கரெக்டா அவர் சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜிம் போயிடுறாப்ல. இப்போ டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒபிசிட்டியா இருக்கீங்கன்னு சொன்னாலே நம்மளால எட்டி பாக்குறான், எப்படி அப்படின்னு சார் எப்படி இருக்கான்னு பாக்குறான். நமக்கு சொல்றாரு அவர் எப்படி இருக்காரு. ஸோ ஆனா இப்போ டாக்டர் கார்த்திகை சொன்னா எல்லாரும் வந்து எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உடனே கரெக்டாக தான் சொல்றாருன்னு போயிடுவார். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்றாரு, அவரால் பண்ண முடியுதுங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா நாமளும் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு மாரல் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நான் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, டெய்லி 5 மணி ஹிட் தி ஜிம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடலாம். நீ போயிடுன்னு கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு நேர்மை வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்த்திகேயன் ஹஸ் ஃபுல் லாயல்டி அண்ட் மாரல் வேல்யூ டு சே ஹிட் தி ஜிம். அவரால் ஜிம் போங்கன்னு முருகா சொல்ல முடியும். அவர் வந்து அவ்வளவு ஃபிட்டா இருக்க பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன். இன்னும் அது பயங்கரமா பண்ண சாப்பிட்ற மாதிரி பயங்கரமா வெயிட்ல அடிச்சு நவுத்துறாப்ல. நான் பார்த்துட்டு சரி இதுக்கு மேல இருந்தா நமக்கு சரி வராது, சரி சார் நன்றி தேங்க்யூ சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ ஹி சோ ஃபிட். அவர் வந்து ஒரு மென்டலா மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணுங்கிறது வந்து அவரோட பேஷண்ட்க்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லும் போது சும்மா என்ன சொல்லிட்டு போகலாம், பட் ஆனா நீங்கள் இருந்தாதான் இன்னும் எடுத்துக்க முடியும். ஸோ அவர் என்ன ப்ரீச் பண்றதோ அவர் ப்ராக்டிஸும் பண்றதுல பெரிய ஹாப்பினஸ். அண்ட் நிறைய ஒரு விஷயம் சொல்லி நிறைய பண்ண வைக்கிறேன். திரு செந்தில் சார் அண்ட் செந்தில் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பழைய நினைவுகள் இருக்கு. அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி பார்த்தேன். நீங்க வந்திருந்தவங்களுடைய அனைத்து பேரையும் அவங்க கூட வந்திருந்தவங்க சொல்லி எழுதி வாங்கி எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைச்சு அவர் வந்து சொன்னார். உண்மையில அது ஒரு பெரிய ஹேபிட். அவர் நினைச்சு அது பண்ண அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேரை வாங்கி அந்த பக்கம் சார் பேருங்க சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, மேடம் பேருங்க சொல்லுங்க, எல்லாரும் பேரையும் மேடம் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம பேரை சொல்றாங்க ஷாக் ஆயிட்டாங்க, எல்லார் பேரையும் வாங்கி அவர் வந்து சொன்னார். அவர் பெரிய ஹேபிட். செந்தில் சார் அவங்க சந்திச்சா மீண்டும் சந்திச்சல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்துக்கூடிய அனைத்து விருந்தினர்களையும் பார்க்க மனசுல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நிறைய ஒரு விஷயம், நம்ம உழைக்கிற வயதுல ஓடக்கூடிய வயதுல நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ, கடன், இன்னும் சொல்ல போனா பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தும் போது நீங்க உடம்பு அபியூஸ் பண்ணி ஓடுனீங்களோ அது தெரியாது. ஆனா ஒரு 40-50 வயதுக்கு மேல உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். உடம்பு ஒரு பிரச்சனை கொடுத்து முடிச்ச பின்னால அந்த 1000 பிரச்சனையும் கண்டுக்கே தெரியாது, அந்த ஒரு பிரச்சனை தான் கண்டுக்க தெரியும். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நானுமே வந்து நானுமே என்னோட ஹேபிட்ஸை மாத்தன்னு பார்ப்பேன். பட் ஒரு வகையில நான் சொல்லலாம், இப்போ கார்த்திக் டாக்டர் மாதிரி நான் ஒரு வகையில ப்ளீஸ் பண்ணலாம். என்னன்னா ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். நான் இன்னை வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை. ஸோ அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாதுனால அதை பண்ணுங்க. ஏன்னா சும்மா போய் சொல்லுவீங்களா, எங்கேயா பார்த்தா கண்டுபிடிச்சிடாங்க, முக்கியம் கண்டுபிடிச்சிடாங்க. ஸோ அதனால அதை வந்து சொல்ல முடியும். ஸோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஐ டோன்ட் ஸ்மோக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை என்னோட ஹேபிட்ஸ்ல கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும்னு பாக்குறேன். அண்ட் அகைன் கொஞ்சம் ஸ்லீப்பிங் இரெகுலர் ஹேபிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.